கோர்ட்டுக்குள்ளே பிடிச்சி விட்டமே இருக்கு இல்லையா, குற்றவாளி கூண்டில் பிடிச்சி விட்டமே இருக்கு இல்லையா, அப்படி தானே மாணவர்கள் தானே, சும்மா ஜாலியாக இருப்போம், ஏன்னா நல்ல ஜாலியாக இருப்போம், ரொம்ப பிளேடு போட மாட்டேன். சரி, ஃபஸ்ட்டில் எல்லாம் மாணவர்கள் மாணவிகள் எல்லோரும் இருக்காங்க. ஒரு பாட்டிலேருந்து ஆரம்பிச்சிருவோமா? பாடலாம்ல, ஆனால் நீங்களும் என் கூட சேர்ந்து பாடணும். ஓகேயா? சரி. அதுக்கு முன்னால் என்னை அழைத்த அனைவருக்கும் என்னுடைய அன்புக்குரிய வணக்கங்களையும் நன்றியையும் தெரிவித்துக் கொள்கிறேன். எனக்கு ரொம்பவும் ரொம்ப ரொம்ப நெருக்கமான அன்புக்குரிய எழுத்தாளர், கவிஞர் கவின்மலர் வந்திருக்காங்க. அவங்களையும் அன்போடு வரவேற்கிறேன். எப்போதும் என்னுடைய அன்பு அவங்களுக்கு உண்டு. அவங்கக்கிட்டேருந்து எப்பவும் அடிக்கடி எனக்கு ஒரு ஃபோன் வரும். எங்கள் ஊரில் எதாவது புயல் அடிச்சாச்சுன்னா டக்குன்னு ஒரு ஃபோன் வரும். அப்போ நினச்சிக்கிடுவாங்க, ரைட் கவின்மலராக தான் இருக்கும் அப்படின்ட்டு. ரைட், பாட ஆரம்பிச்சிடலாம்ல? ரைட். எள்ளுள்ளேரி எள்ளுள்ளேரி. இது ஒரே இனக்குழு சமூகத்தில் 2 வகையானவங்க இருக்காங்க. அவங்க இன்னொரு வகை தொம்பன் அப்படிங்கிறாங்க. அவங்க முதல்ல அந்த வரியை தொடங்கக்கூடிய சமயத்தில் அந்த வரி கொஞ்சம் வேறு மாதிரி இருக்கும். அந்த வரியை நான் இங்கே பாட விரும்பலை. ஏன்னா அது கடவுளுக்காக பாடக்கூடியது. தமிழில் அதை பாடும்போது கொஞ்சம் அதை கொஞ்சம் எடிட் பண்ணிடலாம் அப்படின்னு. இன்னொருத்தங்க இன்னொரு ஸ்டைலில் பாடுவாங்க. ரெண்டுமே ஒரே இனக்குழுவை சார்ந்தவர்கள் தான். சரியா? கொஞ்சம் கொஞ்சம் வரிகள் மட்டும் கொஞ்சம் லேசாக மாறும். அப்போ எனக்கு உங்களுக்கு எல்லாத்துக்கும் பிடித்தமான அந்த வரிகளை எடுத்துகிட்டு நான் பாடுறேன். எள்ளுள்ளேரி எள்ளுள்ளேரி மாநிறங்கரே, எள்ளுள்ளேரி எள்ளுள்ளேரி மாநிறங்கரே, விரஜிப்பேட்ட குண்டு கைய மாநிறங்கரே. எள்ளுள்ளேரி எள்ளுள்ளேரி மாநிறங்கரே, விரஜிப்பேட்ட குண்டு கைய மாநிறங்கரே. மாநிறங்கரே தெங்காட்டி குமரி நங்கரே, குமரி நங்கரே தெங்காட்டி மாநிறங்கரே. மாநிறங்கரே தெங்காட்டி குமரி நங்கரே, குமரி நங்கரே தெங்காட்டி மாணி நங்கரே. தானே தன்னானே தன்னானே, தனை தானே தன்னானே தன்னானே. போடு. தானே தன்னானே தன்னானே, தனை தானே தன்னானே தன்னானே. எள்ளுள்ளேரி எள்ளுள்ளேரி மாநிறங்கரே, விரஜிப்பேட்ட குண்டு கைய மாநிறங்கரே. மாநிறங்கரே தெங்காட்டி குமரி நங்கரே, குமரி நங்கரே தெங்காட்டி மாணி நங்கரே. தானே தன்னானே தன்னானே, தனை தானே நன்னானே தன்னானே. தானே தன்னானே தன்னானே, தனை தானே தன்னானே தன்னானே. என்ன கொண்டா மஞ்சள் கொண்டா மாணி நங்கரைக்கு, என்ன கொண்டா என்ன கொண்டா மஞ்சள் கொண்டா மாணி நங்கரைக்கு, மஞ்சள் கொண்ட என்ன கொண்டா மாணி நங்கரைக்கு. என்ன கொண்டா மஞ்சள் கொண்டா மாணி நங்கரைக்கு, மஞ்சள் கொண்டா என்ன கொண்டா மாணி நங்கரைக்கு. மாணி நங்கரே தெங்காட்டி குமரி நங்கரே, குமரி நங்கரே தெங்காட்டி மாணி நங்கரே. தானே தன்னானே தன்னானே. போடு. தானே தன்னானே தன்னானே, தானே தன்னானே தன்னானே, தனை தானே தன்னானே தன்னானே. இது இன்னும் உண்டு, பெரிய பாட்டு, அதுக்கே டைம் எழுதிட்டு போயிடும். சரி, இப்போ குமரி மாவட்டம் அந்த எங்களுடைய வட்டாரத்தில் நிறைய பழங்குடி மக்கள் வசித்து
வருகிறார்கள். அதில் குறிப்பாக வந்து காணிக்காரர்கள், கணியான் அப்படின்ற 2 வகை இருக்கிறாங்க. அதில் இந்த கணியான் அப்படிங்கிற அந்த சமூகம்ங்கிறது வந்து மிக 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 சின்ன ஒரு சிறிய குழுவில் இருக்கிறாங்க, ரொம்ப சிறிய குழு. இன்னொன்று, அவங்களுடைய கலைகள், அவங்களுடைய இசை, இதை வந்து இன்னொருத்தங்களுக்கு வந்து அவங்க வந்து கற்றுக் கொடுக்கறது கிடையாது. அது எல்லாருமே அப்படி தான், காணிக்காரங்களும் அப்படி தான். அதற்கு சும்மா இயல்பாக நம்ம பேசுவோம். ஏன்னா அதுக்கு 2-3 காரணங்கள் சொல்கிறாங்க. என்ன விஷயங்கன்னா, அந்த இசையை நம்ம இசைத்தாலோ, அந்த கதையை நம்ம முழுவதுமாக சொன்னாலோ சாமி உடனே வந்துடும். அந்த சொல்லக்கூடிய ஆளுடைய மேலே வந்து அந்த சாமி வந்துடும். சாமி வந்து ஆட ஆரம்பிச்சிடும். ஆட ஆரம்பிச்சாச்சுன்னா அந்த சாமி வந்து எதிரில் நிற்கக்கூடிய ஆட்கள்கிட்ட ஏதாவது ஒரு வரத்தை கொடுக்கணும், அல்லது அவன் கேட்கணும், அல்லது அவன் நோயாளியாக இருக்கணும். அந்த நோயாளியாக இருக்கும் பட்சத்தில் அவனுடைய நோயை தீர்த்து வைப்பதற்காக அந்த சாமி வரும், அல்லது அவன் கேட்ட ஒரு வரத்தை கேட்பதற்காக கொடுப்பதற்காக அந்த சாமி நேராக வருது. நீ எதுவுமே இல்லாமல் சும்மா ஒரு பாட்டை பாடு அப்படின்னு சொல்லியாச்சுன்னா, நீ அந்த பாட்டை நம்ம வந்து பாடி வச்சுனுட்டோன்னா அந்த சாமி நேராக வந்து சொல்லிட்டு என்ன வேணும்னு கேட்குமோ, இவங்க சும்மா ஜாலியாக பாடிட்டு போவாங்க, அதனால் நாங்கள் வரமாட்டோம், அந்த பாடல்களை வந்து முழுமையாக பாட மாட்டோம் அப்படின்ட்டு சில விதிமுறைகளை அதில் வச்சுருக்குறாங்க. ஆனால் 19 பார்த்தாச்சுன்னா நமக்கு என்ன தெரியும்னா, என்ன இது வந்து சொல்லிக் கொடுக்கலாம்ல எல்லாத்துக்கும் அப்படின்ட்டு. ஆனால் அதற்கு உள்ள வந்து நிறைய விஷயங்கள் உள்ள வந்து அவங்க ஒரு மர்மமாக நிறைய விஷயங்களை உள்ள வச்சுருப்பாங்க. என்னென்னா, அந்த மூலிகை வைத்தியம் சார்ந்த சில விஷயங்கள் இருக்கும். காடுகளோடு இன்னும் பேசி கொண்டிருப்பவர்கள் அவர்கள் தான், காணிக்காரர்களும் இந்த கணியான் சமூகத்தை சார்ந்தவர்களும். இவங்க மலை சார்ந்த இடம், குறிஞ்சி நிலையத்தை சார்ந்தே வாழ்ந்துட்டு இருக்காங்க. இப்போ கொஞ்சம் பேர் வந்து அந்த மலை அடிவாரத்தை ஒட்டி அவங்களுக்கு வந்து அரசு வீடும் கட்டி கொடுக்கப்பட்டிருக்குது. இவங்களும் வீடு கட்டியிருக்கிறாங்க. இது ஒரு இடமாக இருக்குது. ஆனாலும் அந்த மலை சார்ந்த வாழ்க்கையாகத்தான் இவங்க வாழ்ந்துகிட்டு இருக்கிறாங்க. இவங்க என்னன்னா வந்து காடுகளோடி பேசுவாங்க, மிருகங்களோடி பேசுவார்கள். மிருகங்கள் பேசக்கூடியதும் பிராணிகள் பேசக்கூடியதும் மழை, நீர், ஆறு, இது எல்லாம் பேசுறது. மீன், கரடி, குரங்கு, பாம்பு, குறிப்பாக பாம்பு, இந்த மிருகங்கள், இந்த பிராணிகள், இந்த பறவைகள். அதில் ஒரு குறிப்பான ஒரு பறவை இருக்குது. அந்த பறவை பற்றி என்ன சொல்கிறாங்கன்னா, நான் அந்த பறவை பார்த்துருக்குறேன். ஆனால் நான் வந்து ஒரு 3 குரல் அது சத்தம் போடுறது, நான் ஒரு இசைக்கிறத நான் பார்த்துருக்குறேன். சத்தம்னு சொல்லக்கூடாது, இசைக்கிறத நான் பார்த்துருக்குறேன். ஆனால் அந்த சமூகத்தில் உள்ளவர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, அது நம்மளோடி பேசுறது. அதற்கு வந்து 18 லாங்குவேஜ், 18 மொழி அதற்கு தெரியும். எந்த மொழியில் உள்ளவர்கள் அந்த மலைப்பக்கம் போனாலும் அந்த பறவை, அந்த குறிப்பான அந்த பறவை அந்த மொழியோடு, அந்த மொழியில் நம்மளோடு பேசும். இப்போ நீ வந்து ஒரு மலையாளியாக இருந்து அந்த சமூகத்திற்குள் போயாச்சுன்னா, அந்த மலைக்குள்ளுக்கு போயாச்சுன்னா அது வந்து ஒரு மலையாள பாஷையாக அது பேசும். ஒரு தமிழனாக நீ போயாச்சுன்னா அது தமிழ் மொழியாக அது பேசும். ஒரு கன்னடனாக போயாச்சுன்னா அது ஒரு கன்னடியனாக நின்று பேசும். ஒரு தெலுங்கனாக போயாச்சுன்னா அது தெலுங்கு மொழி பேசும். இன்னும் அந்த வயதானவர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, உலகத்தில் உள்ள அத்தனை மொழிகளும் அந்த பறவைக்கு தெரியும் அப்படிங்கிறாங்க. ஆனால் அது நான் வந்து அதை ரொம்ப கூர்மையாக பார்த்த அளவுக்கு எனக்கு, நான் இதை பற்றி என்னுடைய கவிதைகள், நான் பேசக்கூடிய அவ்வளோ விஷயங்களுமே என்னுடைய கவிதைகள் முழுவதிலும் நான் வந்து வச்சிருக்கிறேன். திருப்பி தான் உங்களுக்கு நான் அதை வந்து ரிப்பீட் பண்ணுறேன். வந்து என்னுடைய கவிதைகளில் எல்லா விஷயங்கள்லையும் சொல்லப்பட்டிருக்கூடிய விஷயங்களை தான் நான் இங்கே எடுத்து பேசுகிறேன். வந்து புதுசாக ஒன்றுமே நான் பேசலை. ஏன்னா இன்னும் இருக்குது, இன்னும் நிறைய இருக்குது, இன்னும் எழுதி கொண்டே இருக்கணும். வந்து அப்போ அந்த பறவைகள் வந்து என்னன்னா, நாம் வந்து என்ன குரலை எழுப்பி அந்த பறவையை அந்த பறவையை நாம் வந்து ஒரு அட்டாக் பண்ண ஆரம்பிக்கும் அப்படின்னா அது ஒரு சவுண்டை கொடுக்கும். அந்த பறவையோடி அது பசிக்குது அப்படின்னாச்சுன்னா நம்ம வந்து ஒரு இரையை போடுவோம், அதுக்கு ஒரு சவுண்டு கொடுக்கும். இது எல்லா பிராணிகளுக்கும் உள்ள ஒரு குணம். ஆனால் இந்த பறவை வந்து வித்தியாசமாக அதிகாலையில் இருந்துச்சாச்சுன்னா
ரொம்ப நேரம் நீங்கள் தூங்காதீங்க, எந்திரிச்சிருங்க அப்படின்ட்டு அந்த பறவை எழுப்பி விடும். இது குயிலுக்கும் அந்த சுபாவம் உண்டு இல்லையா? இந்த பறவை எழுப்பி விடும். அப்புறம் காலை நேரத்தில் பார்த்தாச்சுன்னா, ஏன் வந்து சோம்பேறியாக இருந்துட்டு இருக்க, வேலைக்கு போ அப்படின்னு இது வேலைக்கு அனுப்பிவிடும் அந்த சவுண்டை கொடுத்து. அப்படி இந்த பறவைகள் வந்து முக்கியமாக இந்த வேலை இந்த இந்த அந்த சமூகத்தில் வந்து ஒரு சமூகத்திற்கு மிகவும் வேண்டிய ஒரு 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 ஜீவனாக அது வாழ்ந்து கொண்டிருக்கிறது. அப்போ பறவைகள், தண்ணீர் வந்து பேசும். மொத்தமாக சொல்லப்போனால் என்னென்னா, காடு அவர்களோடு பேசும். காடு பேசுகின்ற மொழி வந்து அவர்களுக்கு புரியும். காட்டை இழந்து இந்த பக்கம் வந்து நிற்கக்கூடியவங்களுக்கு காடு பேசுகின்ற மொழி புரியாது. அதனால தான் நிறைய இந்த டிவி சேனல்களெல்லாம் பார்த்துருக்குறேன். வந்து ஏன்டா இப்படி போட்டு காட்டு கூச்சல் போடுற அப்படிமான எனக்கு அவ்வளவு கோபம் வரும். அந்த மாதிரி வார்த்தை சொல்லியாச்சுன்னா அவ்வளவு கோபம் வரும். காட்டு கூச்சல் அப்படிங்கிறது ஒரு தந்தி மொழி. அது நான் இங்கேருந்து ஊன்னு ஒரு சவுண்டு போட்டேன்னா இந்த குரலுக்கான அர்த்தம் என்ன அப்படிங்கிறத அங்கே இருக்கக்கூடியவங்க புரிஞ்சுக்கிடுவாங்க. அந்த குரலை வந்து நான் மாற்றி இன்னொரு சவுண்டாக, அது உங்களுக்கு பார்க்குறதுக்கு நான் ஊழ போடுற மாதிரி இருக்கும், போன்னு ஊழ போடுற மாதிரி இருக்கும். அந்த ஊழை போடக்கூடிய சவுண்டையே நான் வந்து மாற்றி மாற்றி போடுவேன். வந்து ஓ அப்படிமே அப்படி போட்டாச்சுன்னா எங்கே நிற்கிற அப்படிங்கிறது, ஹஜி அப்படின்னாச்சுன்னா அவன் அங்கேருந்து நான் இங்கே தான் நிற்கிறேன். இது சவுண்டு மாறிக்கிட்டே இருக்கும். இது சவுண்டு மாறிக்கிட்டே இருக்கும். அதுமாதிரி காட்டை அழிப்பதற்காக அந்த பன்றிகள், இந்த யானை, இது போன்ற வந்து கரடிகள், இதெல்லாம் வந்து அந்த இவங்க பயிர்களை அழிப்பதற்காக இது உள்ள வரும்போது இந்தா இந்தா அப்படிம்பாங்க. இப்போ இது இந்த டிவி சேனல்களில் வந்து கஜா புஜான்னு சத்தம் போட்டுடா தெரியுமா, அவங்கள பார்த்துட்டு ஒருத்தர் ஏன்டா இப்படி காட்டு கூச்சல் போடுறா அப்படின்பா. ஆனால் காட்டு கூச்சல் என்பது சரியாக சொல்லப்போனால் அது ஒரு தந்தி மொழி. நான் உன்னோடு பேசுவதற்கும் நீ என்னோடு பேசுவதற்குமான ஒரு மொழி தான் காட்டு கூச்சல். ஏன் இப்படி காட்டுத்தனமாக வந்து சத்தம் போட்டுட்டு இருக்கு அப்படிம்பாங்க. ஏன் இப்போ காட்டுக்குட்டி மாதிரி இருக்கீடா அப்படிம்பா. காட்டுக்குட்டின்னா ஒரு மலை இன மக்களுக்கு பிறந்த ஒரு குழந்தை, அப்படி தானே? காட்டுக்குட்டி போடக்கூடிய சத்தம் வந்து அவ்வளோத்து உங்களை அசிங்கமாட்டா இருக்குது. ஏன்டா இப்படி காட்டுக்குட்டியுமே சத்தம் போட்டுட்டு இருக்கு அப்படின்ட்டு. ஆனால் அந்த காட்டுக்குட்டிகள் போடக்கூடிய சத்தம் வந்து அவ்வளவு இனிமையாகவும் அவ்வளவு அற்புதமாகவும் இருக்கும். ரொம்ப அருமையாகவும் ரொம்ப இனிமையாகவும் இருக்கும். அது மிருகங்களை மாதிரி பேசும். நம்மள மாதிரி தானே, நம்மளுடைய குழந்தைகளை போல தானே அதுவும் பேசும். அப்படி இந்த நான் உங்கள்கிட்ட எல்லாம் சொல்கிறேன், இது நீங்கள் தயவு செய்து, ஆனால் உள்ளே இருந்து வந்துடும், உள்ளே இருந்து டக்குன்னு வந்துடும் காட்டு கூச்சல்ன்றோம். ஏன்டா அப்படி காட்டு கூச்சல் போடுற அப்படின்ட்டு, ஏன்டா அப்படி காட்டு சத்தம் போடுற அப்படின்ட்டு, காட்டுக்குட்டி மாதிரி இருக்கிய, காட்டு பயிலுக்கு பிறந்தேன் அப்படிம்பான். காட்டு பயிலுக்கு பிறந்தவன் அவ்வளோத்துக்கு மோசமானவன். அவனுக்கு இருக்கிறதுலேயே ரொம்ப சுத்தமான மனசு உள்ளவன் அவர்கள் தான். வந்து நீங்கள் அவர்களுடைய வீட்டுக்கு போனால் உங்களை வந்து சாப்பிடாம வெளியே அனுப்ப மாட்டாங்க. அப்படி அனுப்பியாச்சுன்னா அந்த சாமி வந்து அவங்கள வந்து ஏசும் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த சாமி வந்து அன்னைக்கு ராத்திரி வந்து அவங்க வீட்டுக்கு வந்து ஏன் அவனுக்கு உணவு கொடுத்து அனுப்பலை அப்படிமா. இப்போ நான்லாம் அங்கே போயாச்சுன்னா அட்லீஸ்ட் ஒரு தேங்காயாவது தந்து விடுவாங்க. அண்ணா இது கொண்டு போங்க அண்ணா அப்படிம்பாங்க. ஒரு தேங்காயாவது தந்து விடுவாங்க. நம்ம வாங்கிட்டு வந்துடணும். இல்லைன்னா அவங்க வந்து அவ்வளவு ரொம்ப வேதனைப்படுவாங்க. நமக்கும் அவர்களுக்குமான உறவு துண்டிக்கப்பட்டுரும். அதுக்கு பிறகு வந்து நம்மளுடைய அவங்க வந்து எந்த இடத்திலும் அவர்கள் பேச மாட்டார்கள், நம்மளுடைய ஒரு தொடர்பை வச்சுக்கல மாட்டாங்க. சரி, இப்போ கலைகள் இருக்குது, இசை இருக்குது, நிறைய இருக்குது. இசை கலைகள் அப்படின்ட்டு நிறைய இருக்குது. கொக்கரைன்னு ஒரு இசைக்கருவி இருக்குது. உங்களுக்கு தெரிஞ்சிருக்குமா அப்படின்னு தெரியல. கொக்கரை, அதனுடைய பேர் கொக்கரை. ஒரு சின்ன கம்பிமே இருக்கும். அதுக்கு முன்னாடி வந்து மூங்கில் கம்பு இருக்கு இல்லையா, அதிலேயே செய்து வச்சுருப்பாங்க. அதுக்கு பிறகு இரும்பு கண்டுபிடிக்கப்பட்ட பிறகு இரும்பில் அதை இது பண்ணேன்னா நீளமாக இருக்கும். அதை வந்து கட் பண்ணி வச்சுருப்பாங்க. அதில் ஒரு சின்ன ஒரு கம்பிமே இருக்கும். அதை அதில் போட்டுட்டு கர 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 கரன்னு அடிச்சுட்டு இவங்க வந்து ஒரு பாட்டை பாடுவாங்க. அந்த சவுண்ட் இப்படி தான் இருக்கும், ஒரு மாதிரி கர 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 கர. அது ஏன் வந்து அதற்கு கொக்கரை அப்படிங்கிற பெயர் வந்தது அப்படின்னா, இந்த என்ன இருக்கு இல்லையா, குரல் விழா இருக்கு இல்லையா, இதுக்கு தான். உங்கள் ஊரில் எப்படின்னு தெரியல, குமரி மாவட்டத்தை பொறுத்த மட்டும் வந்து குமரி மாவட்டம் அப்புறம் கேரளா அந்த, ஏன்னா அது பார்டர் தானே இருக்குது. வந்து இந்த ஏரியாக்களில் கொக்கரைன்னா அந்த குரல் விளைன்னு அர்த்தம். இந்த கோழியினுடைய கொக்கரை கழுத்து இருக்கு இல்லையா, கோழியினுடைய கழுத்தை வந்து கொக்கரைன்னு சொல்லுவாங்க.
அதனால தான் அது கொக்கரக்கோன்னு சத்தம் போடுது. அந்த கொக்கரையிலிருந்து அந்த 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 ஒலி வருவதனால் அதனுடைய பெயர் கொக்கரை அப்படின்ட்டு சொல்கிறாங்க. அதே மாதிரியான ஒலி வடிவத்தை, ஒலியை வந்து அந்த இசை வந்து நமக்கு தரும். அப்போ இந்த அதை வந்து கர 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 கரன்னு அடிப்பாங்க. இப்போ அடிச்சுட்டு இவங்க வந்து அந்த பாட்டை பாடுவாங்க. அந்த பாட்டில் வந்து மாந்திரீகம், இது மாந்திரீகம் தான் அதிகமாக பண்ணுவாங்க. அந்த இதில் மாந்திரீகம், சடங்கு, இந்த மாதிரி பூப்பு இது அந்த இவங்களுக்கு அந்த இடத்துல பாடுவாங்க. அந்த இதை அப்படி அடிச்சடிச்சு பாடுவாங்க. வந்து இது வந்து கொக்கரை பாட்டு அப்படிம்பாங்க. இன்னைக்கு அந்த கொக்கரை இசைத்தல் அப்படிங்கிறதும் அந்த இசை கருவி என்பதும் இன்னைக்கு முற்றிலுமாக அடிந்து 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 கம்ப்ளீட்டாக போயிட்டது. இப்போ ஒரு சில பேர்கள் அங்கங்கேயே வச்சுருக்கிறாங்க. அதில் திருநெல்வேலி இந்த மாவட்டங்களில் தான் கொஞ்சம் காணப்படுதுன்னு நினைக்கிறேன். திருநெல்வேலியில் அந்த பக்கம் தான், பாபநாசம் பக்கத்தில் தான் கொஞ்சம் இதாக இருக்குது. அந்த குமரி மாவட்டம் எங்கள் ஏரியா பக்கத்தில் சுத்தமாகவே எல்லாம் போயிட்டுது. வந்து அது அங்கங்கே எங்கேயாவது 2-3 அங்கே யார்ட்டையும் கிடக்கும். ஆனால் அது யாருக்கும் பிரயோஜனம் இல்லாமல் கிடக்கும். வெளியே இருந்து நாம் போய் கேட்டாச்சுன்னா அவங்களுக்கும் ஒரு சந்தேகம் வரும். இவன் ஏன் இதை கேட்குறான், எதுக்காக நம்மளை கேட்குறான். இன்னொன்று, அவன் கோயிலில் வாசிக்கக்கூடிய அந்த இசைக்கருவி அதை அவ்வளோ எளிமையாக நமக்கு தரமாட்டாங்க. இது அப்புறம் வந்து மரவுரி நடனம்னு ஒரு நடனம் உண்டு. அந்த மரவுரி நடனமும் சுத்தமாக காலி ஆகிட்டு நான் பார்த்துருக்குறேன். அந்த மரவுரி நடனம், இந்த மரவுரி நடனம் வந்து அந்த மர உரி நம்ம ஆடையை வந்து அந்த மரப்பட்டையிலிருந்து எடுத்து அந்த மரப்பட்டையை நல்லா நினச்சி அதை வந்து ஆடை மாதிரி செய்து அதைத்தான் போடுவாங்க ஆரம்ப காலத்தில். அந்த மரம் வந்து அந்த மரத்தினுடைய பேர் வந்து இறஞ்சி மரம். இறஞ்சி மரம். இன்னொன்று, அங்கு வாழக்கூடிய இப்போதைய தலைமுறைகள் இருக்காங்க இல்லையா, இப்போது தலைமுறைகளுக்கு நிறைய பேர்களுக்கு தங்களுடைய சாமிகள், குலதெய்வங்கள், தங்களுடைய கலைகள், தங்களுடைய இசைகள் எதுவுமே அவங்களுக்கு தெரியாமல் போயிட்டுது. அதுக்கு 2 காரணம் உண்டு. ஒன்று, மதங்களினுடைய, அதாவது கொஞ்சம் சில விஷயங்களை நான் கொஞ்சம் கட் பண்ணி பேசுகிறேன். வந்து அதனால் நமக்கு கொஞ்சம் திணறும். அதை எடிட் பண்ணி பேசுகிறேனால திணறும். ஃப்ளோவே பேசணுன்னா டக்குன்னு பேசிட்டு விட்டுருவோம். வந்து அது 2 மதத்தினுடைய அப்படி வச்சுக்கிட்டுங்களேன், 2 மதங்கள் உள்ளே போய் அவங்களுக்கான ஒரு சண்டையை போடுறாங்க. இந்த 2 மதங்களுக்குள்ளுக்கு நடக்கக்கூடிய சண்டையில் வந்து இவங்களுடைய உண்மையான கடவுள்கள், இவங்களுடைய உண்மையான மதம், உண்மையான சாமிகள், உண்மையான குலதெய்வம் எல்லாமே அழிந்து ஒழிந்து போகிறது. அதையோடு சேர்ந்து அந்த கலையும் அந்த இசையும் அந்த வடிவங்களும் எல்லாம் நாசமாக போயிடுது. அதற்கு பல உதாரணங்கள் சொல்லலாம். இப்போ இந்த இந்த இது அந்த ஒரு பெண் பூப்பெய்தி விட்டால் அந்த பொண்ணை நிறைய பெண்கள்லாம் சேர்ந்து, வயதானவர்கள் சேர்ந்து அந்த பொண்ணை கூப்பிட்டு ஒரு குடிசைக்கு கொண்டு போவாங்க. அந்த குடிசையை பார்க்குறதுக்கு அவ்வளோ அற்புதமாக இருக்கும். காட்டு இலைகளால் வந்து வேயப்பட்ட, அங்கே வந்து எங்கள் ஊரில் அதை செட்டை அப்படிம்போம். செட்டை நான் ஒவ்வொன்றா சொல்லுமா, நீங்கள் அதை கவனிச்சுக்கிடுங்க. வந்து நம்ம அதை செட்டை அப்படிம்போம். இப்போ இதை வந்து இங்கே திட்டக்கூடிய மொழியாக பயன்படுத்துவாங்க. செட்டத்தனமாக இருக்கேடே அப்படிம்பான். அப்படின்னா அவ்வளோ அசிங்கமாக இருக்கேடே அப்படின்ட்டு, ஏன் இப்படி செட்டத்தனம் காட்டுற அப்படிம்பான். ஏன்டா இப்படி, அதுக்கு நீங்கள் எப்படி வேணாலும் நினச்சிக்கலாம். அது செட்டைங்கிறது. ப்ளஸ் நீ எங்கேருந்து எதை கொண்டு வர்ற, நாங்கள் அந்த குடிசையை வந்து செட்டை அப்படிம்போம். ஓலை குடிசையும் அப்படி தான். ஓலை குடிசையில் ஓட்ட விழுந்து கிடக்குது, அதையும் செட்டைம்போம். எங்கே எனக்கு ஒரு செட்டை இருக்கப்பா அப்படிம்போம். இதை வந்து இங்கே வந்து திட்டுறதுக்காகவும் அந்த மொழியை பயன்படுத்துகிறாங்க. நாம் வந்து அதுக்கு ஒரிஜினல் பேர் வந்து செட்டை. இலைகளால் வேயப்பட்ட அருமையான ஒரு குடிசை. அதில் வந்து காட்டில் விளையக்கூடிய பழங்கள், அற்புதமான பழங்கள், அந்த கனிகள், இந்த கனிகளை எல்லாம் போட்டு அவ்வளவா அலங்கரித்து அதுக்கு உள்ள அந்த பொண்ணை இது பண்ணி, அந்த பொண்ணுக்கு வந்து இந்த மூலிகை சாறுகளில் பிழிஞ்சடித்த அந்த சாறு, அந்த அந்த வண்ணங்களை எடுத்து பொட்டு வச்சு இது பண்ணி அந்த பொண்ணை வந்து அலங்கரிப்பாங்க. அலங்காரம் பண்ணி இவங்க வந்து ஒரு பாட்டை பாடுவாங்க. அந்த பொண்ணை உட்கார வச்சுட்டு அந்த பொண்ணை சுற்றி இவங்க பாட்டு பாடுவாங்க. அந்த பாடலுடைய பேர் வந்து தும்பி பாடல். என்ன? தும்பி பாடல். அப்போ அந்த பாடுமை என்னென்னா,
அந்த தும்பி பாடல் இது இருக்குது இல்லையா, தும்பி தும்பி தும்பின்னா என்னது? தும்பி. இந்த தும்பி வந்து காட்டுக்குள்ள இருக்கக்கூடிய தும்பி எப்படி இருக்கும்னா, மரங்கள் இருக்கு இல்லையா, மரத்தினுடைய புடவு இருக்கு இல்லையா, மரத்தினுடைய புடவு, அந்த இதுக்கு இடையில வந்து நிறைய அந்த வண்டுகள், அந்த அது தும்பி இனத்தை சார்ந்த வண்டு, தும்பி இனத்தை சார்ந்த வண்டே அப்படிமா இல்லையா, அந்த வண்டு வந்து உள்ளே இருக்கும். இது வந்து இந்த தோடை இலக்கியாச்சுன்னா உள்ளே இருந்து அவ்வளவும் வெளியே வரும். வெளியே வந்து அது சவுண்டு போடும். அந்த சவுண்டே ஒரு அழகான, ரொம்ப அழகான ரீங்காரமாக இருக்கும். இப்போ நம்ம கர்நாடக சங்கீதத்தில் வந்து சரிகம பதனிசா சொல்கிறாங்க இல்லையா, அப்போ சட்சம் ரிஷபம் காந்தாரம் மத்தியமம் பஞ்சமம் இதெல்லாம் வந்து மிருகங்களும் பறவைகளுடைய சவுண்டில் இருந்து, இந்த ஒலிகளில் இருந்து எடுக்கப்பட்டவைன்ட்டு வரும். இதே மாதிரி தான் இதுவும். இது வந்து இந்த ஒலி, இந்த வண்டனுடைய இந்த ஒலி இருக்கு இல்லையா, இந்த ஒலி மாதிரி இவங்க இந்த இசையை அப்படியே அந்த குரல் வழியாக அந்த பாடுவாங்க. பாடுறது மட்டுமல்ல, அந்த வண்டு வந்து எப்படி அது வந்து பறக்குதோ இது மாதிரி அவங்க வந்து நடனம் ஆடுவாங்க. அவ்வளோ ஸ்பீடாக வரும், அவ்வளோ கால்கள்லாம் அவ்வளோ ஸ்பீடாக, உடம்பு இந்த உடல் மொழியெல்லாம் அவ்வளவு ஸ்பீடாக இருக்கும். அதே மாதிரி பன்றி இருக்குது இல்லையா, பன்றி வந்து ஓடுது இல்லையா, இது மாதிரி ஆடு கரடி மாதிரியெல்லாம் அது வந்து எவ்வளவு ஸ்பீடாக அது ஓடுது, எவ்வளவு ஸ்பீடாக அது வந்து தன்னுடைய உடலை வந்து அசைக்குது. இதே அசைவுடன் இந்த நடனம் ஆடக்கூடியவர்களுடைய மொழிகள் இருக்கும். அதில் ஒரு வகை பாடல் வந்து தும்பி பாடல். இந்த தும்பிகள் வந்து எப்படியெல்லாம் இதாகுதோ பறக்குது, அதனுடைய இசை வடிவத்தில் பாட்டை பாடுவாங்க. இப்போ அந்த பாடல் வந்து சுத்தமாகவே அழிஞ்சு போச்சு. அதுவும் இதேமாரி தான். ஏன்னா அதில் வந்து மூத்தவர்கள், அந்த மூத்த காணின்னு இருப்பாங்க, மூத்தவர்கள் அவங்க தான் அதை, அந்த மூத்த பெண்கள் இவங்க எல்லாம் சேர்ந்து தான் வந்து இந்த பாடல்களை வந்து பாடுவாங்க. அது இளையவர்களுக்கு வந்து அவ்வளோ சீக்கிரம் சொல்லிக் கொடுக்க மாட்டாங்க. அப்போ மூத்தவர்களுக்கு தான் அந்த பாடல்களை சொல்லிக் கொடுப்பாங்க. அதற்கு அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, பொறுமை வேண்டும், ரொம்ப பொறுமையாக இருக்கணும் அப்படி இப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் என்ன விஷயம்னா, அந்த பொண்ணை உட்கார வச்சு அந்த பொண்ணை பற்றி கேலியும் கிண்டலும் செய்து பாடக்கூடிய ஒரு சந்தோஷமாக பாடக்கூடிய ஒரு வகை பாடல். சரியா? இப்போ இதில் இன்னொன்று வந்து மர உரி, கொக்கரையில் வந்து சாற்று பாடல் பாடுவாங்க. அப்புறம் முளைச்சண்டை, மூங்கில் இருக்கு இல்லையா, மூங்கில தான் எங்கள் ஊரில் முளை அப்படிங்கிறது, முளை. அதை வந்து லேசாக அறுத்து அதில் வந்து இப்படி வச்சு அடிச்சாச்சுன்னா அது ஒரு சவுண்டு வரும், முளைச்சண்டை. அந்த முளைச்சண்டை அடித்து அந்த செண்டைக்கு தகுந்தாலும் நம்ம பாட்டு பாடுறது முளைச்சண்டை, தும்பி பாட்டு. அப்புறம் திரளி பாட்டுன்னு ஒரு பாட்டு உண்டு. இந்த திரளி பாட்டும் பெண்கள் பூ பெய்து விட்டால் அந்த சமயத்தில் பாடுவாங்க. இந்த திரளி பாட்டு பாடுமா என்னன்னா, இந்த திரளி பாட்டும் இந்த தும்பி பாட்டும் பாடும்போது தும்பியினுடைய இந்த உடலிலிருந்து ஒரு வகை மனம் வரும். இந்த மனம் வந்து இந்த ஆடக்கூடியவங்க எல்லாருக்கும் இந்த உடம்புல இருந்து இந்த மனம் வரும் அப்படிங்கிறது அவங்களுடைய நம்பிக்கை. திரளி பாட்டில் திரளி நீ சாப்பிட்ருக்கீங்களா? இந்த கார்த்திகை இது வந்துச்சுன்னா நீங்கள் வீட்டில் ஒரு அப்பம் வச்சு சாப்பிடுவோம் இல்லையா, திரளி அப்பம்னு சொல்லுவோம். எங்கள் ஊரில் திரளி அப்பம், அது ஒரு இலை, திரளி இலை. அந்த மாவு கருப்பட்டி மாவெல்லாம் இது பண்ணி அந்த திரளி இலையில வச்சு அப்படி மடக்கி அவ்வளவு மனமாக இருக்கும். அந்த இலையை நான் இங்கே வச்சுருந்தா அங்கே வர மணக்கும். அந்த இலையில மடக்கி வச்சு அந்த இதை சாப்பிடுவோம். அதுக்கு பேர் வந்து திரளி இலை, திரளி அப்பம். அந்த திரளி அந்த இலையினுடைய மனம் நான் இங்கே வச்சுருந்தா அங்கே வர அந்த மனம் வரும். அந்த மனம் வந்து இந்த இவங்களுடைய உடம்புல இருந்து அப்போ வரும். இந்த பெண்ணினுடைய இந்த புதிதாக பூப்பை இந்த பெண்ணினுடைய மனத்தில் உடலிலிருந்தும் இந்த பாடகர்களுடைய உடலிலிருந்து இந்த மனம் வரும் அப்படிங்கிற ஒரு ஐதீகமும் உண்டு. அதேமாதிரி காட்டுக்கொம்பு, ஒடிமுளை, இப்படி நிறைய இருக்குது. சரி, நான் டக்குன்னு வந்துடுறேன், டைம் ஆகிட்டுது. இதில் வந்து நந்தினி பாட்டுன்னு ஒரு வகை உண்டு. நந்தினியில் 2 வகை உண்டு. ஒன்று முளையில் மூங்கில், அதுதான் முளை அப்படிங்கிறது, முளைச்சண்டை அடித்து, இல்லது நந்தினிங்கிற ஒரு இசைக்கருவி ஒன்று உண்டு. அந்த நந்தினி இசைக்கருவி என்னன்னா, பேய்வள்ளி நாருன்னு ஒரு நார், அந்த நாரை திருகி அந்த ஒரு கருவியில் இது பண்ணிவிட்டு, இலஞ்சி மரம்னு ஒரு மரம், அந்த மரத்தில் இருந்து தான் அந்த இசைக்கருவியை செய்வாங்க. அதுக்கு தான் சவுண்டு நல்லாயிருக்கும். இந்த பேய்வள்ளி நார் இந்த நாரையும் இது பண்ணி நல்லா முறுக்கி இது பண்ணி வச்சோம்னா கரெக்டாக அந்த ரிதம் கிடைக்கும்.
அந்த வரி தான் கிடைக்கும். அதில் வந்து ஆடுவது பாம்பு சூடுவது பாம்பு இப்படி தான் வரும். இந்த குரலுக்குள்ளுக்கே பாம்பு நுழைஞ்சு வந்துக்கிட்டே இருக்கும். குரலே ஒரு பாம்பினுடைய வடிவத்தில் போயிட்டு ஆடுவது பாம்பு சூடுவது பாம்பு சுழிப்பது பாம்பு சுழிப்பது பாம்பு நிற்பது பாம்பு அரைஞானம் பாம்பு நிற்பது பாம்பு அரைஞானம் பாம்பு கெண்டையொரு பாம்பு தம்புரானோட கண்டத்தில் இழையும் பாம்பொரு பாம்பே பாம்பொரு பாம்பே 8 கொள்ளா பாம்பினை கண்ட 1000 முட்டை 1008 முட்டையிட்ட பாம்பே. அந்த பாட்டு போகும். அந்த 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 பாம்பனுடைய இந்த இது வந்து இந்த குரலுக்குள்ளுக்கு வந்துக்கிட்டே இருக்கணும். அதே மாதிரி 1008 பந்தோடே பாயக்கரை கொடுக்குன்னாரே நின்னதொரு கரும்பனையே தண்டனைக்கு எடுக்குன்னாரே அயனையுட்டு தம்புரானும் அதிகபரம் கேட்குன்னாரே துரத்தி மாட்டு தம்புரானும் பூதத்தானும் வாங்கினாரே. இது அவரை வரவழைக்கிறது. இப்போ சவுண்டு மாறிட்டா குரல் மாறிட்டுதா அது வந்து ஆடுவது பாம்பு சூடுவது பாம்புன்னு போகும். இது 1008 பந்தத்தோடு 1008 பந்தத்தோடே என்று குரல் அப்படி வித்தியாசமாக மாறிடும். 2 பாட்டு பாடி வந்து இன்னொன்று வந்து மாந்திரிகம் சார்ந்த இது. அம்மம்மோ ஏமாத்தி அம்மையடே முகத்தில் ஒரு களங்கம் காணும் நல்லே பங்கமோ பங்கம் என்று விழியா விழிக்கும் நல்லே நாய்விழி நரிவிழி ஒளிஞ்சு போகும் நல்லே ஆனகுற அரகுல பிசாசு கெட்டு கட்டி செல்லுமடாய். குரல் அப்படியே மாத்திரும். இது மாந்திரிகத்துக்கு சொல்றது. என்னன்னா ஏமாத்தி இந்த கதை வந்து ஒரு வித்தியாசமான கதை. அது வந்து இங்க சொல்றது சரியா இருக்காது. இது ஒரு சமூகம் இன்னொரு சமூகத்தை கேலி செய்து பாடக்கூடிய ஒரு பாடல். கதைகளும் நிறைய இருக்குது. அம்மையோட முகத்தில் ஒரு களங்கம் அறியுநல்லே. அம்மாவோட அம்மா ஏமாத்தி அம்மா எஜமாத்தி உங்களுடைய முகத்தில் ஒரு களங்கம் தெரியுது. அந்த களங்கம் வந்து மற்றவங்களுக்கு தெரிஞ்சிடும். கவனமாக இருந்துக்கிடணும். நான் கண்டுபிடிச்சிட்டேன் அதனால் ரொம்ப கவனமாக இருந்துக்கோ அப்படிம்பாங்க. அப்போ இந்த அதுவரை இவங்க என்னென்னா பின்வாசல் வழியாக வந்து பின்வாசல் வழியாக தான் போவாங்க. இந்த இந்த குறியை சொன்னவனே இது குறிப்பாடல். இந்த குறியை சொன்ன பிறகு அந்த எஜமாத்தி இருக்காங்க இல்லையா அவங்க வந்து இவங்களுக்கு ஃப்ரெண்டில் கூப்பிட்டு தண்ணியெல்லாம் ஊற்றி தண்ணி கொடுக்க மாட்டாங்க. தண்ணி குடிக்கணும்னா அவங்களுக்கு பின்பக்கம் பின்வாசல் வழியாக வந்து இப்படி தான் ஊற்றி கொடுப்பாங்க. இந்த மாந்திரிக பாடல் இந்த பாடலை இவங்க பாடியாச்சுன்னா அவங்கள முன்னாடி வா அப்படிம்பாங்க. முன்னாடி வந்தாச்சுன்னா தண்ணி இது பண்ணி அவங்க கொஞ்சம் மரியாதையோடு ஊற்றி கொடுப்பாங்க. ஏன்னா இவங்களுடைய அந்த கள்ளத்தனங்கள் இருக்கு இல்லையா அதை வந்து இவங்க கரெக்டாக அந்த இதில் கண்டுபிடிச்சிறாங்க. கண்டுபிடிச்சி இவங்க ஒரு பாட்டாக பாடுறாங்க. இன்னும் நிறைய பாடல்கள் இருக்குது. குரலை வந்து வேற 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 இடத்துல மாற்றுறது மாதிரியான நிறைய பாடல் இருக்குது. டைம் இல்லை, டைம் ஆகிட்டுது, அதனால் முடிச்சுக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். அதே மாதிரி மகுடம் அப்படிங்கிற ஒரு இசையும் உண்டு. மகுடம் அந்த மகுடம் இசை கருவியில் என்னன்னா வந்து கேட்டிருப்பீங்க நீங்கள். மகுடம் கேட்டிருப்பீங்க. இந்த இது மகுடம் அடித்து பாடுவாங்க இல்லையா, நீங்கள் நல்லா கேட்டு பாருங்க. ஒரே ஒரு இதை மட்டும் எடுக்கிறேன். ஐயா சுடலமாடா அப்படிதானே. இது பார்த்தாச்சுன்னா ததரி ததரி தரை பஜ பஜ மானச கரிமன வரதம் பக்த பாராயண கரிவர சுமதம். சிந்து பைரவி ராகம். சிந்து பைரவி ராகம் புரியுது இல்லையா? இன்னும் நிறைய எடுத்திருப்பேன். இப்படி வந்து நேரம் எடுத்தாலும் சினிமா பாட்டுக்கு போயிருப்பேன். டைம் இல்லை, முடிச்சுக்கிட்டு. பழங்குடி மக்களினுடைய இசை இன்னும், இந்த பாமர மக்களினுடைய இசை இன்னும் மக்களிடம் எட்டப்படவில்லை என்பதுதான் உண்மை. அந்த இசையை நமக்கு கற்றுத்தந்து
இந்த அரங்கத்தையே கலகலப்பாக்கி நிறைவாக கர்நாடக சங்கீதத்தையும் சேர்த்து இந்த நிகழ்ச்சியை மெருகூட்டிய திருமிகு என்.டி. ராஜ்குமார் எழுத்தாளர் அவர்களுக்கு மாவட்ட நிர்வாகத்தின் சார்பாக எமது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த நிகழ்வுகள் அடுத்து ஒரு சிறிய தேநீர் இடைவேளைக்கு பிறகு தொடர இருக்கிறது. ஒரு 10 நிமிடம் மட்டும்தான் தேநீர் இடைவேளை. தயவு செய்து மாணவர்கள் சற்று அமர்ந்திருக்கவும். அதற்கு முன்பாக ஒரு சிறு கவிதை வாசிப்பதற்காக சகோதரி வருகை புரிந்திருக்கிறார்கள். அவர்கள் கவிதை வாசித்தவுடன் நீங்கள் தேநீர் இடைவேளைக்காக செல்லலாம். முடிந்த உடனே 10 நிமிஷத்தில் இங்கே வந்துடுங்க. வினாடி வினா தொடர்ந்து நடக்க இருக்கிறது. வினாடி வினாவில் பங்கேற்க இருக்கும் மாணவ மாணவிகள் தயவு செய்து என்னிடம் நீங்கள் அது தகவல் தெரிவிக்கும்படி உங்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். அப்போ தான் அடுத்த செஷனுக்கு நம்ம எந்த சிரமமும் இல்லாமல் சரியான நேரத்திற்கு நம்ம ஆரம்பிக்க முடியும். கொஞ்சம் இந்த கவிதைக்கு பிறகு நீங்கள் கலைந்து செல்லலாம்.